இந்த லக்னத்துக்கு சுப கிரகம் செவ்வாய். அதாவது இந்த லக்னத்திற்கு மகர லக்னத்திற்கு 4 குடையவனாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார். ஆகவே செவ்வாய் ஒரு சுப கிரகம். அடுத்து இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி புதனாக இருக்கிறார். அதாவது மகரத்துக்கு பாக்கியாதிபதி புதன். ஆகவே நல்ல பாக்கியம் உடையது. அடுத்து சுக்கன் இந்த லக்னத்துக்கு கேந்திர திருவோணத்துக்கு அதிபதி. ஆகவே சுக்கன் நல்ல யோகத்தை கொடுப்பார். இந்த மகர லக்னத்துக்கு இந்த சுக்கன் சனியுடன் சேர்ந்தாலும் சரி, அல்லது புதனுடன் சேர்ந்தாலும் சரி, அல்லது செவ்வாயுடன் சேர்ந்தாலும் சரி, பிரபல யோகத்தை கொடுப்பார்கள் என்று தான் இருக்கிறார்கள். இந்த லக்னத்திற்கு பாப கிரகம் என்றால் 3, 12ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் ஒரு பாப கிரகம். அடுத்து கேந்திர தோஷமுடைய 7ஆம் இடத்திற்குரிய சந்திரன் ஒரு பாப கிரகம். என்றால் சந்திரன் இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி. இந்த லக்னத்திற்கு சனியும் ஒரு மாரகாதிபதி தான், இருந்தாலும் கொள்ள மாட்டார். இந்த பொதுவாக சூரிய சந்திரர்களுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் கிடையாது. ஆகவே இந்த லக்னத்துக்கு மகர லக்னத்திற்கு சூரியன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் சூரியன் நிச்சயமாக கொள்ள மாட்டார், பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. ஆனால் மகரத்திற்கு 2ஆம் இடமோ அல்லது 7ஆம் இடமோ சூரியன் இருந்தால் மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது என்று தான் இருக்கிறது. இந்த